வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி வக்கரத்தில் இருக்கிறார். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகத்தானே இருக்க முடியும். தேவையில்லாத செலவுகள், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த செலவுகளில் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம்? நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தானே நான் செலவு பண்ணேன் அப்படின்னு சந்தோஷம். ஆனால் மனசில் எப்படி இருக்குன்னா, நமக்கு பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். எண்ணங்களாகவே இருக்கும், அது செயல்முறைக்கு வராது. ஏன்னா சுற்றுச்சூழல்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம எதிர்பார்க்குற வேகமோ எதிர்பார்க்கிற விஷயங்களோ நடக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக ஓல்டேஜ் பீப்புள், பல நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம். தொழிலை பார்த்திங்கன்னா, அது சில பேர் சொல்லுவாங்க ஜான் முழம் சறுக்கித்தன. உங்களுக்கு அப்படியே சறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜான் சறுக்கித்து அவ்வளோதான். கடைசியில் இருக்கிற இடத்துல தான்டா நான் இருக்கேன்ற மாதிரி. அதனால் கீழே போக மாட்டேங்க. ஆனால் அந்த சைன் கர்வ் சொல்லுவோம், அது போல தான் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்க சில வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள்லாம் தான். அதுக்கான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கும். இருந்தாலும் கூடுதல் தாமதம், சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் என்ன சொல்லுவான், எங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனை பிடிச்சிருக்கு, கலந்து பேசி நாங்கள் சொல்கிறோம். இந்த கலந்து பேசுகிறது தான் அங்கே இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் அது எவ்வளோ தேவை, ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்காவது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது போல் ஒரு காலமாக இருப்பதால் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கிறதுக்கான பொறுக்கலையா அப்படின்ட்டு, அதுபோல் ஒரு விஷயத்தை சாதித்திருப்பீர்கள், சாதிச்சிட்டீங்க. ஆனால் அதை அனுபவிப்பதற்கான நேரம் காலம் கூடி வரவில்லை. சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.